ஹாய் நண்பர்களே, கிசான் கிரெடிட் கார்டு சம்மந்தமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கார்டு வச்சுருந்தா 3 லட்ச ரூபா வரையும் அரசாங்கம் கடன் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. இந்த திட்டத்தை பற்றி முழு விவரத்தை தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக மத்திய அரசு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியால் கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது விவசாயிகளுக்கு அதிக பலனை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே வங்கிகள் வழங்கும் வழக்கமான கடன்களில் அதிக வட்டி விகிதங்களிலிருந்து விவசாயிகளுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் கடன்களுக்கான வட்டி விகிதம் 2% 4% மட்டுமே நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அதாவது குறைந்த வட்டியில் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குற ஒரு திட்டம் இதில் இருக்குது. கடன் கொடுக்கப்பட்ட பயிரின் அறுவடை காலத்தை பொறுத்து கடனை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசம் விவசாயிகள் நீட்டிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயமும் இந்த திட்டத்தில் இருக்குது. இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் மீன்வளம், கால்நடை வளர்ப்பிற்கான கடன் தேவைகளை விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கடனை வாங்கிக்கலாம், இல்லைன்னா உங்கள் விவசாயத்துக்கு இல்லை கால்நடைகளுக்கு என்ன உபகரணங்கள் தேவைப்படுதோ அது இதன் மூலமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விவசாயிக்கு 3 லட்ச ரூபா வரையும் இந்த திட்டத்தின் மூலமாக கடன் பெறலாம் அப்படிங்கிறது அரசாங்கம் சொல்லியிருக்கு. இந்த கிரெடிட் கார்டு பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் விவசாய உரிமையாளராக இருக்கணும், இல்லைன்னா பயிரிடுபவராக இருக்கணும், பங்குதாரராக இருக்கணும், இல்லைன்னா குத்தகை விவசாயியாக இருக்கணும், அல்லது சுய உதவிக்குழு இல்லைன்னா கூட்டு பொறுப்பு குழுவின் உறுப்பினர் உள்ளிட்ட தகுதியில் அவங்க பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க சில ஆவணங்கள் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அது என்னென்ன ஆவணங்கள்லாம் அப்படின்னு பார்த்தா ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகள், வங்கி கேட்கும் மற்ற ஆவணங்கள் போன்றவை இருந்தால்தான் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கார்டு எப்படி நீங்கள் இந்த கிசான் கிரெடிட் கார்டு எப்படி நீங்கள் பெறணும் அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே கார்டுகள் நபார்டு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நபார்டு வங்கி, ஆக்சிஸ் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC மற்றும் IDBI போன்ற வங்கிகள் மூலமாக இந்த கிசான் கிரெடிட் கார்டை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வங்கியினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு சென்று KCCனா கிசான் கிரெடிட் கார்டு, இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கார்டு விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கடன் வாங்குறதுக்கும் குறைந்த வட்டியிலே கடன் வாங்குறதுக்கும் இந்த கார்டு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அப்படிங்கிறனால விவசாயிகள் இந்த கிசான் கிரெடிட் கார்டை விண்ணப்பிச்சு வாங்கி வச்சுக்கிங்க. நன்றி.